அரங்கரும் அடியேனும் ஓம் அகதீஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் நன்றியில் செல்வம். பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானா மானா பிறப்பு. பொருளால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று எண்ணி அதை தேடிய பின் தானும் அனுபவிக்காமல் பிற தேவைக்கும் அதை தராமல் கஞ்சனாக வாழ்பவனின் மயக்கத்தால் அவனுக்கு முழுமையற்ற, அதாவது மாட்சியமை இல்லாத பிறப்பு உண்டாகும். தான் சேர்த்த பொருளினால் எல்லா சிறப்பும் எய்தலாம் என்று சிந்தித்தாலே கேடு விளைவிக்கும் என்ற ஆறுமுக பெருமானே, செல்வம் என்ற பொருள் என்ற பணம்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கும் என்று செல்வத்தை ஈட்டுவதும் அதனை பேணுவதும் பெருமை மிகுந்திருப்பதும் மாயையின் உச்சம். பிறருக்கு உதவி என்று எதுவும் செய்யாது தன் செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்தளிக்காமல் தன் செல்வத்தை இறுக பற்றி கொண்டிருக்கின்றவர் பணமயக்கத்தில் உள்ள மாட்சியமை இல்லாதவர். இத்தகையோரின் பிறப்பு என்றும் நிறை என்ற முழுமையை அடையாத பிறப்பாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இறுக பற்றி செல்வத்தை பூட்டி வைக்கும் அறிவு மயக்கத்தில் உள்ளோருக்கு மீண்டும் கருவறையில் உழண்டு பிறக்கும் விதியுண்டு. அதுவும் மாட்சியமை இல்லாத ஈன பிறவியே என்கின்றது இக்குறள். இந்த ஒரு திருக்குறள் போதும் மனிதனின் பணம் என்ற மாயையை போக்க. படித்தாலும் புரிந்தாலும் கடைபிடிக்க வேண்டுமே. கோடிகளை சேர்த்தாலும் கோமகனை மறவேன் என்பர் சித்தர்களின் தலைவன் சிவ புதல்வனை மறக்க கூடாது என்பார்கள் அருணகிரிநாதர், பட்டினத்தார் போன்ற மகான்கள். இவ்வுடல் ஒரு பிடி சாம்பலாகும் என்ற நிலையை உணர்வதில்லையே முருகா. உனது திருவடியை தொழுவதற்கு நினைப்பதில்லையே எங்களது மனம். மன அமைதி கொண்ட சித்தம் தரும் உமது தடம் வர இன்னும் தகுதியில்லையே. உண்மையில் தனது குணக்கேடுகளிலிருந்தோ பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகையே மிக பெரியது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. இவ்வுலகின் செல்வங்களை விட இறைவன் நமக்கு அளித்துள்ள இந்த உயிரும் இதைவிட இறையருள் என்ற உண்மையை செல்வமும் அதி முக்கியமானது என்பதை உணர்வோம். மேலும் இறையருளை பெறும் வழியை காட்டும் குரு மிக அவசியம் என்ற உண்மையை உணர்வோம். இத்தகைய உயர்வான என்றும் நிலைத்திருக்கும் செல்வத்தை பற்றி கொள்ள குருவருள் வேண்டி இந்நாளில் அவரது திருவடியில் மன்றாடுவோம். ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.